பிப்ரவரி 21ஆம் தேதியன்று தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு என்று தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். வணக்கம் மாணிக்கம், விவரங்கள் என்ன? அடுத்தடுத்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியில் உருவாவதன் காரணமாக தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் 21 மற்றும் 22 ஆகிய தேதிகளில் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. குறிப்பாக வங்கக்கடல்ல கடந்த 2 தினங்களாக உருவாகி இருக்கக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கையை ஒட்டி நகரும் எனவும், அதே நேரத்தில் அது வலுவிழந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் நிலையிலிருந்து வலு குறையும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அதே 24 மணி நேரத்துக்குள்ளாக மற்றொரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக 21ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 21ஆம் தேதி 6 மாவட்டங்கள் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், தேனி ஆகிய 6 மாவட்டங்களிலும் 22ஆம் தேதி அன்று தமிழ்நாட்டில் 3 மாவட்டங்கள் திண்டுக்கல், தேனி, மதுரை ஆகிய மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழை என்ற மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தற்பொழுது தமிழ்நாட்டில் நிலவக்கூடியது பனிக்காலம். இந்த பனிக்காலத்திலும் கூட மழைக்கான வாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சாதகமான சூழல் வானிலையில் ஏற்பட்டிருப்பதனுடைய காரணத்தினால் இந்த மழை எதிர்பார்க்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. மேலும் கரையை நோட்டி வரக்கூடிய சூழலில் அதற்கான வாய்ப்புகள் மேலும் மாறுபடக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில தமிழ்நாட்டிற்கும் குறிப்பாக தமிழ்நாட்டிற்கும் தற்பொழுது உருவாக இருக்கக்கூடிய அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிக்கும் இடையே ஒரு வளிமண்டலத்தில் ஒரு தாழ்வான ஒரு நிலை ஏற்படுகிறது. ஒரு ட்ரஃப் ஆஃப் ஃப்ளோ என்று சொல்லக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய காரணங்களாலையும், அதே போன்று அந்த வளிமண்டல சுழற்சியாக சொல்லக்கூடிய சூழலில் அதனால் ஏற்படக்கூடிய தாக்கங்களாலையும் தமிழ்நாட்டிற்கு மழையை எதிர்பார்ப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய தற்போதைய அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் 21ஆம் தேதி என்பது நாளை மறுநாள், அந்த நாள் நாளை மறுநாள் என்பதனால் இன்னும் 48 மணி நேரம் இருக்கக்கூடிய சூழலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அது நகர்ந்து வரக்கூடிய நேரங்களிலும் தமிழ்நாட்டிற்கும் அதற்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு நிலையை பொறுத்தும் மழைக்கான வாய்ப்புகள் தென் மாவட்டங்களில் மாறுபடக்கூடும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போதைய சூழலில் கனமழை என்ற அளவில் 21ஆம் தேதி 6 மாவட்டங்களிலும் 22ஆம் தேதி 3 மாவட்டங்களில் மட்டும் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிப்ரவரி 21ஆம் தேதியன்று தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. பிப்ரவரி 21ஆம் தேதியன்று கன்னியாகுமரி, விருதுநகர், தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.